இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஷாட்லாம் ஆட ட்ரை பண்ணியிருக்கலாம் அவர். அவர் இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அது அவருக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் மார்க் இன்னைக்கு கிரிக்கெட்டில். இனிமேல் அவரை வந்து நம்பர் 5ல இறக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருது. நம்பர் 1. நம்பர் 2, இதுக்கு மேலே வந்து அவரால் விக்கெட் கீப்பிங் அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ விக்கெட் கீப்பிங்கும் கொஞ்சம் இதுவாகிடுச்சுன்னா அடுத்தது வந்து இப்போ சோ மெனி யங் பிளேயர்ஸ் சார். ஜுரல் இருக்காரு, சஞ்சு சாம்சன் வெயிட் பண்ணுறாரு, நிறைய பேர் இருக்காங்க அவங்க விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இப்போ வந்து நம்ம கிரைசஸ் வந்து என்ன ரிஷப் பந்த் இவரை கொண்டு ராகுலை கூட விக்கெட் கீப்பிங் இது பண்ணி பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறதே இவருக்கு வந்து இவருடைய ஹனிமூன் ஓவர். அவர் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் வந்து கம்பேக் வந்து வேர்ல்ட் கப் ஆடி வேர்ல்ட் கப் வின்னர் ஆகிட்டாரு. நிறைய க்ரூஷியல் இன்னிங்ஸ் அப்பவும் ஆடி இருக்காரு. பட்டு அதனால் அவருக்கு வந்து அவர் வந்து அவருடைய கண்டிஷன்லேருந்து எப்படி எந்த மாதிரி கஷ்டமான கண்டிஷன்லேருந்து எப்படி வந்து ஆடினாரோ அந்த ஆட்டத்துக்கோசரம் அவரை வந்து எல்லாரும் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் இது பண்ணியிருந்தாங்க, அவருக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னிய ஆட்டம் இந்த சுச்சுவேஷனில் அவர் பண்ண அந்த மோசமான ஆட்டம் வந்து வேற மாதிரி சிக்னலை கொடுத்துருக்கு.